ரெடி செஞ்சு வச்சு நான் ஃப்ரை பண்ணேன். பொட்டேட்டோஸ் அருமையாக வருங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ரேகாஸ் ஹாப்பி ட்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ஆளு கூட கீரையை யூஸ் பண்ணி பரோட்டா பண்ண போகிறோம். ரொம்பவும் டேஸ்டியான டிஷ்ஷு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 கப்ஸ் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். சால்ட் சேர்த்து கலந்து விட்டுடலாம். ஒரு 1 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா மாவை பிசைஞ்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அதில் ஸ்வீட்ஸ் இருக்குது, ரெசிபீஸ் நிறையா இருக்குது, கேக்ஸ் வீடியோஸ் பண்ணியிருக்கேன். ரசமலாய் கேக், கேரட் கேக், சாக்லேட் கேக்குன்னு நிறைய வீடியோஸ் இருக்குது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேரும். இப்போது மாவு நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. கொஞ்ச நேரம் இது தட்டு போட்டு மூடி வைப்போம். இப்போது குக்கரில் உருளைக்கிழங்க நான் போடுறேன். உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி இப்போது இது நல்லா வேக விட்டு எடுக்கணும். ஸோ குக்கர் வச்சாச்சு. இந்த பராத்தாக்கு நான் வந்து முளைக்கீரை யூஸ் பண்ணுறேன். இதில் இருக்கிற தண்டெல்லாம் வேண்டாம், ஒன்லி இதில் இருக்கிற இலையை மட்டும் யூஸ் பண்ணுவோம். இதே மாதிரி பிச்சு நல்லா சின்னதாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஸ்டஃபிங் பண்ணும்போது வெளியில் வராது. மெயினாக கிட்ஸுக்கு இதில் கீரை இருக்கிறதே தெரியாதுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். போன வீடியோலேயே இந்த கீரையை பற்றி அவ்வளோ பெனிஃபிட்ஸ் சொல்லியிருந்தேன் பாருங்கள். ஸோ உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நல்லா மெசஞ்சு விட்டுறலாம். நல்லா மேஷ் பண்ணிட்டோம்னா நம்ம ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 2 ஆனியன்ஸ் எடுத்திருக்கேன். வெள்ளை வெங்காயம் அவ்வளோவும் உடம்புக்கு நல்லதுங்க. இப்போது நான் பேன் வச்சு ஆயில் சேர்த்துக்கிறேன். இதில் வெங்காயத்தை நல்லா நறுக்கி வச்சதை நம்ம இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போது கொஞ்சம் இஞ்சி போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது ஜீரகமும் சோம்பையும் நான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு கீரையை நல்லா இந்த மாதிரி சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். இதை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா வதக்கி விடலாம். சிம்லே வச்சு செய்யுங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கினோம்னா இந்த மாதிரி ரெடி ஆகிடும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் உருளைக்கிழங்க நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்களா, அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இது எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம ஆறின பிறகு ஸ்டஃபிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆறிடுச்சு. நான் வந்து பால்ஸ் ரெடி பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நம்ம பால்ஸ் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம பரோட்டா பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் ஸ்டஃப் பண்ணுறதுக்கு. இப்போது இந்த மாவு எடுத்து நம்ம பரோட்டா ரெடி பண்ணலாம்.
ஸ்பினாச் பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.